இந்த மாதிரி ஒரு பர்த்டே கேக் என் லைஃப்ல கட் பண்ணதே கிடையாது. என்னோட பர்த்டே டேட்டே மறந்துடும். அந்த மாதிரி ஒரு பர்த்டே கேக் கட்டிங். என்னடா உங்க 2 பேருக்கும் ஒரே நாள்ல பர்த்டேவா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா அந்த கொடுமையா கேக்குறீங்க. எனக்கு பர்த்டே முடிஞ்சு 10 நாள் ஆகுது, அவனுக்கு பர்த்டே முடிஞ்சு 20 நாள் ஆகுது. எதுக்குடா அப்ப இப்போ கேக் கட் பண்றீங்க அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா இந்த மாதிரி டீம் பசங்களை கூட வச்சிருந்தா இந்த மாதிரி தான் பர்த்டே கேக் எல்லாம் கட் பண்ணும் போல. நீங்க நினைக்கலாம் எனக்கெல்லாம் பர்த்டேக்கு விஷ் பண்ணதுக்கே ஆள் இல்லை, ஆனா உனக்கெல்லாம் பர்த்டே முடிஞ்ச பிறகு கேக் கட் பண்ண டீம் பசங்க இருக்காங்க அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அந்த மாதிரிலாம் ஒன்றும் இல்லை. பர்த்டேக்கு ட்ரீட் வைக்கல, அதுக்கு தான் இந்த கேக் கட்டிங். நல்ல வேலை நம்ம கூட இன்னொருத்தனும் மாட்டிக்கிட்டான். ட்ரீட் காசு கம்மியா, அவன் 2 பேர் சேர்ந்து ஒரே ட்ரீட்டா முடிச்சிட வேண்டியதான். ஆனா இதுவும் நல்லா தாங்க இருக்கு. நம்ம பர்த்டே முடிஞ்சு 10 நாள் ஆகுது, அதுக்கப்புறமும் டீம் பசங்க கூட சேர்ந்து பர்த்டே கேக் கட் பண்ணது நல்லா ஜாலியா தான் இருக்கு. நம்ம பர்த்டே டேட்டே மறந்து இன்னைக்கு தான் நமக்கு பர்த்டேன்னு தோண ஆரம்பிச்சிட்டு. பர்த்டே அன்னைக்கு மட்டும்தான் ஹாப்பியா இருக்கணுமா? எல்லா நாளும் பர்த்டே மாதிரி எல்லா நாளும் ஹாப்பியா இருக்க வேண்டியதானே. இருக்குது ஒரு லைஃப் ஜாலியா ஹாப்பியா என்ஜாய் பண்ண வேண்டியதானே, யாரையும் கஷ்டப்படுத்தாம. கொஞ்சம் லேட்டுனாலும் பர்த்டேக்கு கேக்லாம் வாங்கி கட் பண்ணிட்டோம். அப்படியே நீங்களும் பர்த்டே விஷயம் அப்படி கமெண்ட்ல மறக்காம சொல்லிருங்க.